வணக்கம். எம்டி ஸ்ரீ அகத்தீர் ஜோதிட நிலையம். நான் ஜோதிட சிரோன்மணி அணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கு ஜோதிட தலைப்பு ரிஷபராசி. இன்றைக்கி ரிஷபராசியை பற்றி பார்க்கலாம். காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியான ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நல்ல ஜெய்ஜாண்டிக்கா, நல்ல ஒரு வலிமை மிக்கவர்களா, நல்ல ஒரு ஆதிக்கம் மிக்கவர்களா, அவங்கள பார்த்தாலே ஒரு பயம் கலந்த உணர்வு வரும். அவங்க ரொம்ப பொறுமைசாலிங்க. எந்த ஒரு காரியத்தையும் கவனமாக செய்யக்கூடியவங்க. அவங்க உடல் அமைப்பு ரொம்ப பெருசாகவும் ஜெய்ஜாண்டிக்காகவும் இருக்கும். ஆனால் மனதளவில் அவங்க ஒரு குழந்தை. எதையும் தாங்கும் வலிமை உடையவர்கள். இவங்கக்கிட்ட ஒரு வேலை சொன்னீங்களா எப்படி செய்வாங்கன்னா, நீங்கள் குறைவான சம்பளத்திலே அவங்கக்கிட்ட நிறைவான வேலையை வாங்கலாம். அப்படிப்பட்ட ஆளுங்க இவங்க. நீங்கள் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க 20 ரூபாய்க்கு உங்களுக்கு வேலை செஞ்சு தருவாங்க. ரொம்ப அற்புதமான ரிஷபராசி. குறைவான ஊதியத்துக்கே அதிக உழைப்பை தரக்கூடியவங்க. இவங்களுக்கு எவ்வளோ ஒரு கடினமான வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை சுலபமாக செஞ்சு முடிப்பாங்க. இவர்கள் மற்றவர்களோட சொல் கேட்டு நடக்கக்கூடியவர்கள். தான் சுயமாக அவ்வளோ சீக்கிரம் முடிவு எடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களோட முடிவை அதிகம் கேட்பாங்க. தன்னை சார்ந்திருக்கிறவங்களோட முடிவுகளை அதிகம் கேட்பாங்க. அதே சமயம் தன் எஜமானுக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லை, இவங்க ரொம்ப விசுவாசமானவங்க. இவர்கள் மனம் போன போக்கில் போக மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு கட்டுப்பாடோடு இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு அபார ஞாபக சக்தி உண்டு. ஞாபக சக்தினா கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. சின்ன வயசுலேருந்து இப்போ வரையும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவாக துல்லியமாக சொல்லக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மறக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். அதனால் இவங்களுக்கு ஞாபக சக்திங்கிறது அபாரமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஞாபக சக்தி உடையவங்க. இவங்கெல்லாம் நல்லா சாப்பிடக்கூடியவங்க. ரிஷபராசிக்காரர்கள் நல்லா உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கணுங்க அப்படிங்கிறதுக்காக நல்லா சாப்பிடக்கூடியவங்க. அப்புறம் இவங்க அதிக சிந்தனை உடையவர்கள். எதையாவது ஒன்று அவங்க அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அசை போட்டுகிட்டே இருப்பாங்கன்னா வாயில் அசை போடுறது கிடையாது. அவங்க சிந்தனையில் அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதையோ ஒன்று சிந்திச்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே அடுத்தது லைஃப் எப்படி முன்னேற்றலாம், அடுத்தது எப்படி லைஃப்பை கொண்டு போகலாம், அடுத்தது நமக்கு என்ன லைஃப்பில் அப்படிங்கிற ஒரு முற்போக்கு சிந்தனையாக யோசனை பண்ணிக்கிட்டு அந்த சிந்தனையிலேயே அந்த ஒரு எண்ணத்திலேயே அவங்க ஜாஸ்தி அந்த இதுலேயே மூழ்கியிருப்பாங்க. இவர்களுக்கு வெளியே அலைஞ்சி திரிஞ்சு வேலை செய்கிறத விட பக்கத்துலேயே இருக்கிற இடத்துலையே வேலை ஏதாவது இருந்தால் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஓடி ஆடி வேலை செய்ய மாட்டாங்க. பக்கத்துலேயே இருந்த இடத்துலையே கடினமாக வேலையாக இருந்தாலும் பக்கத்துலேயே இருந்து வேலை செய்யக்கூடியவங்க. ஆனால் அந்த வேலை எவ்வளோ கடினமாக இருந்தாலும் செய்வாங்க. இவங்க என்ன தான் பெரிய ஜெய்ஜாண்டி குருவமாக இருந்தாலும் வலிமை மிக்கவர்களாக இருந்தாலும் மனசில் பயம் கலந்த உணர்வு எப்பயுமே அவங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். அது லைஃப் ஆகட்டும், இல்லை மற்ற பிரச்சனைகள் ஆகட்டும், செய்யக்கூடிய வேலைகள் ஆகட்டும், எதாக இருந்தாலும் சின்ன ஒரு பயம் கலந்த உணர்வில் தான் எந்த வேலையையும் எந்த காரியத்தையும் இவங்க செய்வாங்க. மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது எதுக்காக வேணாலும் இருக்கலாம். இந்த ரிஷபராசிக்காரர்கள் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கரெக்டாக பொருந்தும். எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தாங்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போது கோச்சார ரீதியாக பலனை பார்க்கலாம். கோச்சாரத்தில் இப்போ அவங்களுக்கு சனி பகவான் லாபச்சனியாக இருக்கார். லாபச்சனிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வருமானம் குறைவில்லாமல் வந்துட்டுருக்கும். அதே சமயம் அவங்க பயம் கலந்த உணர்வில் அந்த செலவுகளும் சரிக்கு சமமாக ஆகிட்டுருக்கும். அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொஞ்சம் பயம் கலந்த உணர்வுலேயே இருப்பாங்க. சின்ன தலைவலி காய்ச்சல்னா கூட போய் உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த காசை செலவு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, தான் குடும்பத்துக்காகவும் செலவு பண்ணுவாங்க, தன்னை சார்ந்தவங்களுக்காகவும் செலவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்க சம்பாதிக்கிற காசு நிறைவாக இருந்தாலும் அதை அப்போதைக்கே செலவு பண்ணி முடிக்கக்கூடியவங்க. இப்போது அவங்களுக்கு லாப சனி நடக்கிறதுனால அவங்களுக்கு வருமானம் குறைவில்லை. இது பொது பலன் மட்டும்தான். நீங்கள் முழுமையான விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
உங்கள் ஜாதகத்தை இங்கே ஜோதிட நிலையத்துக்கு எடுத்துகிட்டு வாங்க. எம்டி ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட நிலையம். இங்கே நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் ஜாதகத்தை முழுசாக பார்த்து தெளிவாக அதில் இன்றைக்கி என்ன தசாபுத்தி உங்களுக்கு நடக்குது, என்ன கோச்சார பலன் உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்து கணிச்சு அதுக்குண்டான பலனை முழுமையாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். எம்டி ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட நிலையம், சேலம் தாதகாப்பட்டியில் அமைஞ்சிருக்கு. கான்டாக்ட் நம்பர் 9629962896. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியும் தொடர்பு கொள்ளலாம். ரிஷபராசியை பற்றி பார்த்தோம். அடுத்த ஜோதிட தலைப்பில் அடுத்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.